சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங்கில் சமீபத்தில் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். அதற்காக கேரளாவுக்கு போயிருக்காரு. தனி விமானம் மூலமாக கேரளா போயிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங் முக்கால்வாசி முடிஞ்சிடும் எனவும் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எனவும் சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிற ப்ராஜெக்ட் என்னாச்சு, அதை தான் அடுத்தது எடுக்க போகிறாங்கன்ற பேச்சும் அடிபட்டு கொண்டு தான் இருந்தது. அதற்கு இப்போ ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கு. அதாவது லோகேஷால் அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால் அவரை விலக்கிட்டாங்களாம். ஆனாலும் கமல்ஹாசன் லோகேஷ் தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன டாக்கில் இருக்காராம். ஆனாலும் லோகேஷ் இன்னும் உள்ளே வரலை. அதை தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய பெரிய ஆள் யாருன்னு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் ஒன்று ராஜமௌலி, அப்படி இல்லைன்னா வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார். கேஎஸ் ரவிக்குமார் ஏற்கனவே ரஜினி மற்றும் கமல்ஹாசன் இருவரையும் இணைத்து வச்சு படம் பண்ணவர். அப்படி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட். இப்போ மீண்டும் கமல்ஹாசன் எழுதி கொடுக்குற கதையில் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் ரஜினி கமலை இணைத்து படம் பண்ண போகிறாராம். இதனால் கண்டிப்பாக தசாவதாரம் விஸ்வரூபம் போன்ற பாணியில் இந்த படம் இருக்கலாம் எனவும் கேங்ஸ்டர் கதையாக தான் இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது. இதனால் விறுவிறுப்புக்கு இந்த படத்தில் பஞ்சம் இருக்காது. ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த படமாக இருக்கும் எனவும் தரமான ஒரு படைப்பாக இருக்கும். மேலும் 1000 கோடி என்ன 2000 கோடியே இந்த படம் அசால்ட்டாக தூக்கிடும், அந்த அளவுக்கு இந்த படத்தோட பிஸ்னஸ் இருக்கும் எனவும் சொல்லப்படுது. ஆனாலும் லோகேஷ் இப்போ கைதி 2 எடுப்பார் என சொல்லப்படுது. ஆனாலும் கைதி 2வே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ட்ராப் தான் என சொல்லப்பட்டு வருது. லோகேஷ் ஆரம்பத்தில் அவருடைய எல்சியூ கான்செப்ட் மூலமாக கெரியரை உச்சத்துக்கு கொண்டு போனார். கடைசியில் அவருமே சொதப்பக்கூடிய ஆள் தான். அவரோட திரைக்கதையும் சரியில்லை, லாஜிக்கும் சரியில்லை என ஒட்டுமொத்தமாக சொதப்பி இப்போ ரஜினி கமலை இயக்கும் வாய்ப்பை இழந்துட்டார். இதனால் லோகேஷுக்கு உண்மையிலே பெரிய சறுக்கல் தான் என சொல்ல வேண்டும். மேலும் ரஜினிகாந்த் கமல் இணைய போகிற படத்தை கேஎஸ் ரவிக்குமார் கண்டிப்பாக எடுக்க போகிறார் என ஏறக்குறைய நியூஸ் வந்துடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினி கமல் இணைந்து பண்ணிக்க போகும் படத்தை கேஎஸ் ரவிக்குமார் எடுத்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இல்லை வேறு எந்த இயக்குனர் எடுத்தால் நல்லாயிருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.